இந்த ஸ்பஞ்சு செய்யறதுக்கு இந்த மாதிரி 2 கலரில் அக்ரிலிக் யான்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 4 ப்ளை அக்ரிலிக் யான்ஸ். அப்புறமா 3 mm சைஸ் குரோஷே ஹூக். இந்த மாதிரி ஒரு பேண்ட் வந்து எந்த டைப் ஆஃப் பேண்டும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு பேண்ட் வேணும். அப்புறமா கட்டர் பாருங்கள். ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். அப்புறமா பேண்ட் வந்து ஒருவேளை சில பேண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அப்படி ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2ஆக வச்சுட்டோம் நம்ம வந்து ஸ்டிச் போடலாம். இப்படி 2ஆக வச்சுட்டு பேண்டு ரொம்ப கொஞ்சம் பெரிய பேண்டாக இருந்ததுன்னா, ஒருவேளை பேண்ட் வந்து கொஞ்சம் ஒல்லியான பேண்டாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக இருக்குனாலும் நம்ம வந்து இப்படி பாருங்கள், இந்த மாதிரி இப்படி 2ஆக்கியும் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இனி பாருங்கள், இந்த பேண்டுக்குள்ளோடி இந்த நீடில் இப்படி போட்டு பாருங்கள், இந்த த்ரெட் அப்படி எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் இந்த மாதிரி இப்படி ஒரு செயின் இப்படி போட்டுரும். இனி பாருங்கள், நம்ம இனி ஃபுல்லாக சிங்கிள் குரோஷே போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பேண்டுக்குள்ள ஓடி போட்டு இப்படி எடுத்து ஒரு சிங்கிள் குரோஷே ஃபுல்லாக இந்த பேண்டு ஃபுல்லாக நிறச்சி நம்ம சிங்கிள் குரோஷே போட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி சிங்கிள் குரோஷே போட்டாச்சு. இனி பாருங்கள், ஃபஸ்ட்டு சிங்கிள் குரோஷேயில் போய் இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். இனி ஃப்ளவர் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் இப்படி போட்டு இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு செயின் போட்டுட்டு அப்புறமா இதே செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறமா 3 செயின்ஸ் போடணும். 1 3 பாருங்கள், இந்த மாதிரி 3 செயின்ஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள், இதே இடத்துல 4 டபுள் குரோஷே. 1 2 3 4 பாருங்கள், இந்த மாதிரி 4 டபுள் குரோஷேஸ் போட்டாச்சு. இனி பாருங்கள், இந்த நீடில் இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இருந்து இந்த ஸ்டிச்சை இப்படி கொண்டு வரணும். பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு ஒரு செயின். இப்போ இதான் பாப்கார்ன் ஸ்டிச், ஃபுல் பாப்கார்ன் ஸ்டிச். இனி 2 செயின் போட்டுட்டு இதே இடத்துல பாருங்கள், இதே இடத்துல நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே இடத்துல கொண்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணிடணும். இனி அடுத்த செயினில் போய் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு இனி 3 செயின்ஸ் 1 2 3 செயின்ஸ் போட்டுருணும். செயின்ஸ் போட்டுட்டு அப்புறமா பாருங்கள், 4 டபுள் குரோஷே. 1 2 3 4 டபுள் குரோஷே. இப்படி 4 டபுள் குரோஷேஸ் செய்துட்டு இனி நம்ம இந்த ஹூக்கை இப்படி எடுத்துட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு செயினில் இந்த ஹூக்கை போட்டுட்டு இந்த லூப்பையும் இப்படி சேர்த்து இப்படி பின்னாலோடி இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு ஒரு செயின்
இது வந்து நமக்கு பாப்கார்ன் ஸ்டிச். இனி 2 செயின் போட்டுட்டு பாருங்கள், இதே இடத்துல பாப்கார்ன் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, இதே இடத்துல இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், அப்போ இந்த மாதிரி இப்படி நமக்கு ஜாஸ்மின் பட் இப்படி கிடச்சிரும். இனி பாருங்கள், அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் குரோஷே, அப்புறமா 3 செயின்ஸ், 3 செயின் போட்டுட்டு இதே இடத்துல ஒரு 4 டபுள் குரோஷே, 1 2 3 4 டபுள் குரோஷே போட்டுட்டு இனி பாருங்கள், நம்ம வந்து இங்கே ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு செயின், இந்த ஃபஸ்ட்டு செயினுக்குள்ளே போட்டுட்டு அப்புறமா இந்த லூப் எல்லாம் சேர்த்து இப்படி பின்னாலோடி இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு செயின் இவ்வளோ போட்டால் தான் இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச். இந்த ஒரு செயின் போடணும். இந்த லூப்பை இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஒரு செயின் போட்டால் தான் இந்த ஸ்டிச் வந்து இப்படி லாக் ஆகும். ஸோ ஒரு செயின் போடுறது வரைக்கும் அது பாப்கார்ன் ஸ்டிச். ஒரு செயின் போடலைன்னா இன்கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இவ்வளோ ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் ப்ளஸ் 2 செயின்ஸ் போட்டுட்டு இதே இடத்துல இந்த பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு இதே இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். இனி அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு 3 செயின்ஸ், 3 செயின், அப்புறமா இதே இடத்துல ஒரு 4 டபுள் குரோஷே, 1 2 3 4 டபுள் குரோஷே, அப்புறமா இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு செயினில் போட்டுட்டு இந்த லூப்பை இப்படி போட்டு பின்னாலோடி இப்படி எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு செயின், அப்புறமா கூடால 2 செயின் போட்டுட்டு இதே இடத்துல நம்ம பாப்கார்ன் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோம்ல, இதே இடத்துல போட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஒர்க்கை கூட பாருங்கள். இனி அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுடணும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு ஒரு ஜாஸ்மின் பட் ஆயிரும். இனி பாருங்கள், இனி இதே மாதிரி பாருங்கள் ஃபுல் செயின்லேயும் நம்ம இதே மாதிரி தான் பட் செய்யணும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இது ஃபுல்லாக நம்ம வந்து பட்டு செய்தோன்னா பாருங்கள், நமக்கு வந்து இந்த அளவுக்கு இப்படி இருக்கும், இப்படி வரும். இந்த இவ்வளோ நெருக்கத்தில் தான் நமக்கு வரும். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் நெருக்கமாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சு நான் வந்து இப்படியே நிறச்சி போட்டேன் இல்லை, இதை வந்து கொஞ்சம் இப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி தள்ளி நெருக்கி போடலாம். நான் வந்து அப்படி நெருக்கலை, சும்மா ஜஸ்ட் இந்த பேண்டை வந்து நிறச்சி தான் நான் போட்டிருக்கேன். ரொம்ப நெருக்கி எடுத்து அப்படிலாம் போடல, சும்மா சாதாரணமாக தானே போட்டிருக்கு. அதனால் நமக்கு கொஞ்சம் இப்படி தான் வரும். நமக்கு நார்மல் சைஸில் உள்ள ஸ்க்ரன்ச்சி தான் நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன கொஞ்சம் நல்லா அடர்த்தியாக நல்லா குண்டாக அந்த நிறைய பட்ஸ் வச்சு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்டிச்சு வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் இங்கே தள்ளினா அந்த ஸ்டிச்சு கொஞ்சம் நல்லா நெருக்கி போகும்ல. ஸோ நல்லா கொஞ்சம் நெருக்கி வச்சு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ் இதில் போடலாம். போட்டு நமக்கு நிறைய அதில் செயின்ஸ் வரும்ல, நிறைய செயின்ஸ் வரும்போது நல்லா நெருக்கி வரும்போது இந்த பட்டும் நல்லா நெருங்கி இன்னும் நிறைய அப்படி கொஞ்சம் அடர்த்தியாக அப்படி வந்துடும். ஸோ உங்களுக்கு அடர்த்தியாக வேணால் அப்படி செய்யலாம். இல்லை உங்களுக்கு இப்படி வேணும்னா இது போல் ஃபுல்லாக அப்படி நிறச்சிட்டு இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுபோல் உங்களுக்கு வந்து இந்த சென்டர் க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும், கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஹாஃப் டபுள் குரோஷேயும் போடலாம், டபுள் குரோஷேயும் போடலாம். டபுள் குரோஷே வரைக்கும் போடலாம். நான் இப்போ இதில் சிங்கிள் குரோஷே போட்டிருக்கேன்ல, நீங்கள் வந்து ஹாஃப் டபுளும் போடலாம், டபுள் குரோஷேயும் போடலாம். உங்களுக்கு இந்த க்ரீன் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா
இப்போ இது வந்து நம்ம ஃபுல்லாக இது போட்டுட்டோம்னு வைங்களேன், க்ரீன் வந்து ரொம்ப அவ்வளோவா தெரியாது. நம்ம இப்படி வைக்கச்சே கொஞ்சம் தான் க்ரீன் தெரியும். அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு க்ரீன் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா ஹாஃப் டபுள் குரோஷியோ அல்லது டபுள் குரோஷியோ வரைக்கும் நம்ம ஸ்டிச்சு போடலாம். போட்டுட்டு இதே மாதிரி நம்ம கொஞ்சம் நெருக்கமாக வச்சு நம்ம ஸ்டிச் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பேண்ட் ஃபுல்லாக அந்த ஃப்ளவர் செய்தாச்சு. இனி பாருங்கள், லாஸ்ட்டில் இப்படி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோமா, இனி இந்த ஃபஸ்ட்டில் நம்ம ஒரு சிங்கிள் குரோஷே போட்டோம்ல, முதல்ல ஒரு சிங்கிள் குரோஷே போட்டுட்டு அப்புறமா தானே நம்ம 3 செயின்ஸ் போடுவோம். இந்த சிங்கிள் குரோஷேயில் போய் பாருங்கள், இந்த மாதிரி இந்த சிங்கிள் குரோஷேயில் போய் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இப்படி ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி. இனி இந்த த்ரெட்டை நம்ம இப்படி செக்யூர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி இருக்கும். பாருங்கள், எப்படி இருக்கும். இதை நம்ம இப்படி டபுளாக போட்டால் இப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஜாஸ்மின் பேண்ட். நீங்கள் எல்லோரும் இதை வந்து செய்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.